இந்த சூரிய கிரகணம் எப்படி இருக்குங்க சார்? அர்த்திகல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குருர்பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. 2025 செப்டம்பர் மாதம் 21 நைட்டு 11:22 சாரி 11:01 நைட்டு இந்த சூரிய கிரகணம் ஆரம்பிக்குது. இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் இருக்குன்னு பார்த்தோம்னா 12:22 வரைக்கும் இருக்குது. விச் மீன்ஸ் செப்டம்பர் 22 காத்தால 12:22 வரைக்கும் இந்த சூரிய கிரகணத்துடைய பிரபாவம் அப்படின்னு சொல்லி இருக்குது. அதாவது பிரதமம் அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட். அப்போ முதல் தடவை எப்போ குளிக்கணும்? இப்போ நிறைய பேர் வைதிகம் பண்ணிட்டு இருப்பாங்க, சில பேர் ஜபதப அனுஷ்டானங்கள் செஞ்சுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி பார்க்குறச்சு நைட்டு 11:01 இந்த சூரிய கிரகணம் ஆரம்பிக்குதுன்னா 11 மணிக்கு குளிச்சுட்டு அவங்க ஜபத்தை ஆரம்பிக்கலாம். நைட் ஜபம் பண்ணணும். பேசிக்கலா இந்த சூரிய கிரகணம் அப்படிங்கிறது என்ன விஷயம்னா, சூரிய கிரகணத்துல பொதுவாகவே இந்த தெய்வத்துக்கு பலம் கிடையாது. அதனால என்ன நிறைய பேர் இந்த நைட் டைம் நீங்க பாத்தீங்கன்னா கோவில் க்ளோஸ் பண்ணிருப்பாங்க. ஆனா ஜபத்துக்கு பயங்கரமான வேல்யூ. என்ன வேல்யூனா, ஒரு தடவை நீங்க ஜபம் பண்ணீங்கன்னா 100 டைம்ஸ் அதோட வேல்யூ. ஒரு தடவை க்ளீம் கிருஷ்ணாய நமஹா அப்படின்னு சொன்னீங்கன்னா 100 டைம்ஸ் சொல்லியிருக்கக்கூடிய அளவுக்கு அதோடைய புண்ணியம் கிடைக்கும். அதனால ஃபர்ஸ்ட் டைம் குளிக்கிறச்சு 11 o'clock, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 11:40 ஒரு தடவை குளிக்கணும். ஏன்னா மத்தியானம் சென்டரில் குளிக்கணும். அதுக்கப்புறம் லாஸ்ட் மறுபடியும் எப்போ கிரகணம் ஓடுதுன்னு பார்த்தீங்கன்னா 12:22. அப்போ 12:23 அப்புறம் நீங்கள் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய மற்ற வேலைகளை பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் தூங்கலாம். மெயின் விஷயம் என்னென்னா, இந்த சூரிய கிரகணம் ஆக்சுவலாக ஏற்படக்கூடிய ராசி நட்சத்திரம்னு பார்த்தீங்கன்னா உத்திர நட்சத்திரம் சிம்ம ராசியில தான் இந்த ஒரு சூரிய கிரகணம் அப்படிங்கிறது ஏற்படுகிறது. ஸோ சூரிய கிரகணம் என்ன நடக்குதுன்னா, சூரியனும் கேத்துவும் இணையக்கூடிய ஒரு சங்கரம். இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நம்ம சந்திர கிரகணத்தை நம்ம பார்த்துருந்தோம். சந்திர கிரகணத்தில் சந்திரன் ராகு இணைகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா சூரியன் கேத்து பேசிக்கலாக இணைகிறது. அப்போ என்ன நடக்குது இந்த இடத்துல? சூரியன் கேத்து இணைகிறது அப்படின்னா பொதுவாகவே 3 ராசிகளுக்கு பாதிப்புகளை கொடுக்கும். அதாவது 3 ராசிகள் இன்ஸ்பெசிஃபிக்கா ஒரு சில பாதிப்புகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம். எந்தெந்த ராசிக்கு நல்லா இல்லைங்க சார்? இதுக்கெல்லாம் பாதிப்பு அதிகமாக இருக்கும். சரி, இப்போ பாதிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா மெயினாக அந்த கன்ஜங்ஷன் திரிகோணம் வரக்கூடிய ராசிகளில் பாதிப்பு. அப்போ மேஷம், சிம்ஹம், தனுசு இந்த 3 ராசிகளுக்குமே இந்த சூரிய கிரகணத்தினால பாதிப்புகள் சற்று அதிகம். அது இல்லாமல் இன்னொரு 2 ராசி இருக்கு, அவங்களும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த சிம்மத்துக்கு முன்னும் பின்னும் இருக்கக்கூடிய ராசிகள். அப்படி பார்க்கும் பொழுது கடகமும் கொஞ்சம் பிரச்சனைக்கு உட்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, கன்னியும் கொஞ்சம் பிரச்சனைக்கு உட்படக்கூடிய வாய்ப்புகள். அப்போ டோட்டலா 5 ராசிகளுக்கு இந்த பாதிப்புகள் இருக்குமா? எந்தெந்த ராசிகளும் நல்லா இருக்குங்க சார்? நல்ல கேள்வி. அதாவது என்ன, இப்போ சந்திரகிரகணத்துல 5 ராசிகள் நன்னானா நம்ம நேயர்களாகட்டும் நிறைய பேர் டைரக்டாவே போனே பண்ணாங்க, சார் அவ்வளவு மோசமா இருக்கா அப்படின்னு சொல்லி. கொஞ்சம் பாசிட்டிவா போயிடலாம். கரெக்ட். அதனால எந்தெந்த ராசிகளுக்கு பொதுவாகவே நல்லா இருக்குன்னா, இந்த சாயா கிரகங்கள் எந்த இடத்துல 3, 6, 10 கூடிய பாவகங்கள் உட்காரும் பொழுது பொதுவாகவே நல்ல விஷயங்கள் செய்யும். அப்படி பார்க்கும் பொழுது மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பல பிரச்சனைகள் ஓயக்கூடிய, இட்ஸ் கோயிங் டு பி ஃபுல் ஸ்டாப் வைக்கக்கூடிய ஸ்தானங்கள்ல மிதுனத்துக்கு இருக்கப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா மீனத்துக்கு அமேசிங் டைம் பீரியட். பொதுவாக மீனத்துக்கு சனி வக்கரமா ஜென்மத்திலே உட்கார்ந்துருக்கு, பல பிரச்சனைகள் ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா இப்போ மீனம் உங்களுக்கு இந்த சூரிய கிரகணத்துல இருந்து ஒரு 40 டேஸ்க்கு அப்புறம் 40 டேஸ்க்குள்ள நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விருச்சிகத்துக்கும் சூப்பர் டைம் பீரியட் அப்படிங்கிறது ஒரு சந்தோஷமான ஒரு நற்செய்தி. அப்போ 3 ராசிகளுக்கு உண்மையாகவே இந்த சூரிய கிரகணத்துக்கு அப்புறம் ஒரு 40 டேஸ்ல நிறைய நல்ல விஷயங்கள் கண்டிப்பா நடக்குமா? சரி, 12 ராசிகளுக்கான பலன்களை பார்த்துடலாம். கண்டிப்பா. மகர ராசிக்கான பலன்கள் சொல்லுங்க சார். மகர ராசியில் இது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமஸ்தானத்திலே போய் சூரியன் கேதுவுடைய சஞ்சாரம். அஷ்டமம்னா என்ன அர்த்தம்? அசிங்கம், அவமானம், துக்கம், கடும் சோதனை, அழிவுக்கு நிகரான ஒன்று, ஆயுள் பாவத்துக்கு நிகரான ஒன்று, வீட்டில் பெரியவங்களுக்கு எதிரான ஒன்று, பெரிய பிரச்சனைகள்ல போய் மாட்டக்கூடிய ஒன்று, லோவர் பேக்கு, அடிவயிறு, கணையங்கள், கிட்னி, இது எல்லா காரகத்திலையுமே ஒரு பாதிப்பு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள். அப்போ வீட்டில் உங்கள் அப்பாவோட ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அஷ்டமத்திலேயே சேர்ந்து இருக்கிறதுனால வண்டி வாகனங்களில் ரொம்ப கவனமாக போகணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில பேருக்கு இந்த கால் பிளாடரில் ஸ்டோன் இல்லை கால் பிளாடரே ப்ராப்ளமாக இருக்க சான்ஸ் இருக்குது. ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா மெயினாக
ஒரு அநியாயத்துக்கு பக்கத்துல நம்ம அதுல இருந்திருக்க மாட்டோம், தெரியாம பக்கத்துல இருந்திருப்போம். உடனே நம்மளையும் கூட்டு போய் உள்ள பிரச்சனை மாட்டிக்கிற மாதிரி சுச்சுவேஷன். புரியுதா? அதே மாதிரி சில பேருக்கு இந்த டெயில் போன்னு சொல்லுவாங்க, காக்சிக் போன், உட்காரக்கூடிய இடத்துல, அந்த இடத்துல வலி வேணும். ஏன்னா அந்த இடத்துல ஆல்ரெடி ஒரு சில பேருக்கு பிளட் சுகர் வந்திருக்கும், பார்த்துக்க மாட்டாங்க. அது என்ன பண்ணும், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஃப்ளஷை ஃபுல்லாக சாப்பிட்ரும். சுகர் வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக கால்சியம் கம்மியாயிடும் உடம்புல, பத்தாது. அதனால தான் நிறைய அந்த அட்வர்டைஸ்மெண்ட்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 40 இயர்ஸ்க்கு மேல் பட்ட 30 இயர்ஸ்க்கு மேலே இருக்கக்கூடிய லேடிஸ்லாம் வந்து கண்டிப்பாக இது சாப்பிடணும், இல்லைன்னா ஆஸ்ட்ரியோபராசிஸ் வந்துடும்லாம் சொல்லி நம்மளை அந்த ஆட்ல கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு ரீசன் வந்து நிஜமாவே அது ஒரு ரீசன் ஆக்சுவலாக. இப்போ முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கணும். இரவு நேரம் அப்படிங்கிறது கண்டிப்பாக தவிர்க்க வேண்டிய ஒன்று. இரவு நேரத்தை கண்டிப்பாக நீங்கள் ட்ராவல் பண்ணக்கூடாது. ரெண்டாவது சூரியனுக்கு எதுவும் சேர்ந்துன்னா உடம்புல வந்து கேஸ் ரிஃப்ளெக்ஸ் ஜாஸ்தி ஆகும். அப்போ ஒரு சாதாரண நீங்கள் வெளியே போய் நீங்கள் ஏதாவது ஒரு சாப்பிட்றீங்க, உங்களுக்கு பிடிச்சது, இன்னைக்கு நைட் நாங்கள்லாம் போய் வெளியே பரோட்டா தான் சாப்பிட போகிறோம், வெளியே பரோட்டா சாப்பிட்டு வந்தீங்கன்னா வயிறு அப்படியே உப்பிக்கும், ஒன்றுமே பண்ண முடியாது, அசிடிட்டி ஃபுல்லாக ஃபார்ம் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஜெலுசில் சாப்பிட்றது இது அதுன்னு ஓடிட்டு இருக்கணும். ஆனால் உள்ள வேற ஏதாவது பிரச்சனை ஓடிட்டு இருக்கும். ஸோ இதை ட்ரிகர் பண்ணி விடும், அதான் மேட்ரு, வேற ஒன்றும் கிடையாது. ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பிரச்சனையை தட்டி விட்டுரும், அப்போ இன்னும் பெருசாகிடும். அதுதான் இதெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும். யாருக்கு நல்லா இருக்கும், மகரத்தில் வேலை செய்யக்கூடிய, அதாவது கவர்மெண்ட்ல வேலை செய்யக்கூடிய துப்புரவு தொழிலாளர்களுக்கு சூப்பராக இருக்கும். இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு நல்லா இருக்கும். யாரெல்லாம் வந்து தப்பு கண்டுபிடிக்கக்கூடிய விஜிலன்ஸ், என்ஃபோர்ஸ்மெண்ட்டு, போலீஸ் டிபார்ட்மெண்ட், ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ், ஃபயர் டிபார்ட்மெண்ட்டு, ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸு, புரியுதா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தொழில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பொதுவாக நல்லா இருக்கும். ஸோ எந்த விஷயத்த சர்வீஸ் ஓரியன்ட் ஜாப்ஸ்ல இருக்காங்களோ, இப்போ நிறைய இடத்துல பேட்டரி பிரச்சனைனா போய் யூபிஎஸ் சர்வீஸ் பண்ணிட்டு வருவாங்க, இல்லை ஏசி மெக்கானிக்காக இருந்தாங்க, அவங்களுக்குலாம் நல்லா இருக்கும். மற்றவங்க அத்தனை பேரும் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். மெயினாக அரசியல்வாதிகள், கவர்மெண்ட் உத்தியோகிகள் உங்களுடைய சீட்டை காப்பாற்றிங்க. இந்த 40 நாள் கொஞ்சம் சரியா இல்லைன்னு தான் சொல்ல முடியும். சார் மகர ராசிக்கான பரிகாரங்கள் என்னங்க சார்? என்ன பரிகாரம்னு சொல்றேன், உபவாசம் செய்வது தான் முதல் பரிகாரம். அஷ்டமஸ்தானத்தை ஒருத்தருடைய லைஃப்ல இருந்து உடைக்கணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உபவாசம். உபவாசம் செய்யும் பொழுது அந்த அஷ்டமஸ்தானம் அப்படிங்கிறது நாமளே வருத்திக்கிறோம், புரியுதா? அதனால அந்த அஷ்டமஸ்தானம் உடைஞ்சிரும். லாஜிக் தான். அதே மாதிரி தவமிருந்து ஒரு விஷயத்த பண்றோம்னா நீங்க உபவாசம் செய்து அதை பண்றதுக்கான வேலைகள் கண்டிப்பா உங்களுக்கு நல்ல வேலை செய்யும். அதனால சிவபெருமானுக்கு மனசார உபவாசம் பண்ணுங்க. அடுத்த நாள் காலையில போய் ஒரு 2 நெய் விளக்கு போட்டு வாங்க, மனசார நீங்க நல்லா இருப்பீங்க. இந்த தோஷம் ஒன்றும் பாதிக்காது, நீங்க சூப்பரா இருப்பீங்க. எந்த நாள்ல உபவாசம் செஞ்ச பலன்கள் அதிகம்? மெயினா 21ஆம் தேதி நீங்க பண்ணி ஆகணும். 21ஆம் தேதி மெயினா பலகாரங்கள்லாம் சாப்பிடணும், ரைஸ் சாப்பிடக்கூடாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வீட்டில் கர்ப்பிணி பெண்கள் இருக்காங்க, ஒரு ஆப்ஷனே கிடையாது, 6 hours முன்னாடி சாப்பிட்ருங்க. பட் நாம நீங்க நல்லா இருக்கீங்க, நல்ல ஹெல்த்தியா இருக்கீங்கன்னா நீங்க உபவாசம் பண்றது தப்பு கிடையாது, நல்லா இருக்கு. சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோணு குண்வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம்.